உயர் பாதுகாப்பு வலய காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி மயிலிட்டியில் கவனஈர்ப்பு நடவடிக்கை. ரவிகரன் எம்பி பங்கேற்பு. அமெரிக்க போர்க்கப்பல் இலங்கை கடற்படை சேவையில் இணைவு. தமிழரசு கட்சி பிரச்சினைகளை கட்சிக்குள்ளேயே தீர்ப்போம். ஸ்ரீதரன். அனூர் ஆட்சியில் மஹிந்தவுக்கு தூக்கு தண்டனை. சரத் பொன்சேகா தெரிவிப்பு. போதைப் பொருள் தேவையை தடுக்க சமூகமே முன்வர வேண்டும். அமைச்சர் ஹர்சன நாணயக்காரு. பராமரிப்பு நிலையங்களுக்கும் கடுமையாகும் சட்டம். ஜனாதிபதி பணிக்குளம் பிரதானிக்கும் ஐநா பிரதிநிதிக்கும் இடையே சந்திப்பு. மன்னாரில் கைவிடப்பட்ட ஆலயத்தில் புதையல் வேட்டை பூஜை பொருட்கள் கண்டுபிடிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளை முடக்க முயற்சிக்க வேண்டாம். சுரேசாலை விவகாரம் குறித்து வசந்த முதலிகே சுட்டிக்காட்டு. ஆசாத் மௌலானாவின் வாக்குமூலத்தை நம்பி விசாரணை. ஈஸ்டர் தாக்குதலின் உண்மை வெளிவராது. சஞ்சீவ் எதிரான குற்றச்சாட்டு. கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிரான போதுமான சாட்சியங்கள் இல்லை. அலி சப்ரே. கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்த அரசாங்கம் தனது இயலாமையை மறைக்க முயற்சிக்கின்றது. சுகீஸ்வர பண்டார குற்றச்சாட்டு. அங்குர்வாந்தோட்ட வட்டக்கொட்ட பகுதியில் தீ விபத்துக்குள்ளான முதியோர் இல்லம் எந்த ஒரு அரசு நிறுவனத்தின் கீழும் பதிவு செய்யப்படவில்லை என்பதை கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பணிலகே உறுதிப்படுத்தியுள்ளார். அங்குர்வாந்தோட்ட வட்டக்கொட பகுதியில் அமைந்துள்ள இந்த முதியோர் இல்லம் சமூக ஊடகங்கள் மூலம் மிகவும் பிரபலமான ஒரு இடமாகும். அங்கு தங்கியுள்ளவர்கள் மற்றும் வழங்கப்படும் சேவைகள் குறித்து தொடர்ச்சியாக வெளியிடப்பட்ட வீடியோக்களே இதற்கு காரணமாகும். குறித்த இடத்தில் நேற்று முன்தினம் மாலை 5:10 அளவிலேயே திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. உடனடியாக செயற்பட்ட பிரதேச மக்களும் ஹொரணை தீயணைப்பு பிரிவினரும் இணைந்து தீயை கட்டுப்படுத்த முயன்றனர். தீ ஏற்படும் போது அந்த மையத்திற்குள் வெவ்வேறு வயதுடைய மனநல குறைபாடுகள் கொண்டு 70 பேர் இறந்துள்ளனர். அவர்களில் 52 பேரை அக்கம் பக்கத்தினரும் போலீசாரும் இணைந்து காயங்களின்றி மீட்டுள்ளனர். தீக்காயங்களுடன் மீட்கப்பட்ட மேலும் 8 பேர் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர்களில் 2 பின்னர் உயிரிழந்துள்ளனர். இந்த தீ விபத்தினால் குறித்த முதியோர் இல்லம் முழுமையாக சேதமடைந்த நிலையில் மீட்க முடியாமல் போன 10 பேரின் உடல்கள் தீயணைக்கப்பட்ட பின்னர் கருகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டன. நேற்றிரவை பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துய்யகொந்தா, களுத்துறை மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நிலாந்த கொட்டக்கச்சி மற்றும் அதிகாரிகள் குழுவினர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து விபத்தை பார்வையிட்டனர். அங்கிருந்த காயங்களின்றி மீட்கப்பட்டவர்களை நேற்று முன்தினம் இரவே பட்டகுட ஆரம்ப பாடசாலையில் தற்காலிகமாக தங்க வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தீ விபத்து ஏற்பட்ட இடத்திற்கு இன்று நேற்று காலை வருகை தந்த கொரோனை பிரதான நீதவான் அங்கு நீதவான் விசாரணைகளை மேற்கொண்டதுடன் அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்கள அதிகாரிகளும் அங்கு வருகை தந்திருந்தனர். இதன்போது முதியோர் இல்லத்தை நடத்தி சென்ற நபர் கைது செய்யப்பட்டு சம்பவ இடத்திற்கு அழைத்து வரப்பட்டிருந்ததை காண முடிந்தது. நீர் மோட்டார் மற்றும் அங்கிருந்த மல்டிபிளக் ஒன்றில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாகவே தீ பரவியுள்ளதாக ரசாயன பகுப்பாய்வு திணைக்கள அதிகாரிகள் கண்டறிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதற்கு அருகில் சுமார் 9 மெத்தைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அதில் தீப்பிடித்து பரவியிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது. இதற்கிடையில் பட்டகோடு ஆரம்ப பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டிருந்த மீட்கப்பட்டவர்கள் நேற்று காலை ராணுவத்தினரின் உதவியுடன் கல்பாத்த பகுதியில் உள்ள மற்றொரு பராமரிப்பு நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் தீ விபத்துக்குள்ளான தடுப்பு மையத்தில் இருந்தவர்களின் உறவினர்களும் நேற்று சம்பவ இடத்திற்கு வருகை தந்திருந்தனர். சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் அதற்கமைய தடுப்பு மையத்தின் சிசிடிவி காட்சிகளை பரிசோதிக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட குறித்த தடுப்பு மையத்தின் பணிப்பாளராக செயற்பட்டு அதனை நடத்தி வந்த நபரை எதிர்வரும் ஜூன் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க ஹொரணை நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதன்படி நேற்று முன்தினம் ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 13ஆக உயர்ந்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேற்று கிளிநொச்சி கட்சி அலுவலகத்தில் ஊடக சந்திப்பினை நடாத்தியிருந்தார். குறித்த ஊடக சந்திப்பில் கத்தோலிக்க மதகுருமார்கள் மத்தியில் பேசுபொருளாக இருக்கும் அருட்தந்தை ஜீவந்த பேரிஸ் மே 18 அன்று நினைவேந்தல் நிகழ்வில் தமிழர்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதனை தெரிவித்திருந்தார். இதன் மூலம் சகோதர மொழி பேசக்கூடிய ஒருவர் இவ்வாறு சொல்லுகின்ற விடயம் முக்கியமானது. நல்லிணக்க ஆணைக்குழு முன்பாகவும் மிகவும் துணிச்சலாக 1,40,000 பேர் இறந்த மற்றும் காணாமல் போனமை தொடர்பாக மன்னார் ஆயர் ராஜப்பு ஒரு அறிக்கை சமர்ப்பித்திருந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக பேசி வரும் கருதினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகை தமிழர்களுக்கு நடந்த அநியாயங்களை பற்றி பேசவில்லை. ஆட்சி மாறினாலும் முன்னிய மஹிந்த, மைத்திரி, சந்திரிகா, ரணில் ஆட்சியை போல் அனுர ஆட்சியிலும் சுதந்திரமாக பாட முடியவில்லை, பேச முடியவில்லை. விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்யும் நோக்கில் பாடல் பாடியதாக தெரிவித்து கைது செய்யப்பட்டு 16 நாட்கள் சிறையில் கிளிநொச்சி இளைஞன் அடைக்கப்பட்டுள்ளார். ஆட்சி மாறினாலும் தொடர்ந்து இனவாதமே காணப்படுகிறது. தமிழரசு கட்சி நிர்வாக செயலாளர் குலநாயகம் தனது அதிருப்தி கடிதத்தை தனக்கும் அனுப்பியுள்ளதாக
ஊடாக நீண்ட காலமாக தமிழரசு கட்சியை தக்க வைக்கும் நோக்குடன் பதவிகள் ஒன்றும் பெறாது பாடுபட்டவர். பாராளுமன்ற தேர்தலின் பின்பு கிடைக்கப்பட்ட தேசிய பட்டியல் ஆசனத்தை ஒரு ஆண்டுக்கு வழங்க வேண்டும் என நான் அரசியல் குழுவிடம் பிரேரித்தேன். கட்சி பிரச்சனையை கட்சிக்குள்ளேயே தீர்க்க முயற்சிப்போம் என தெரிவித்தார். அமெரிக்காவினால் இலங்கைக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட LNS சமுத்திர விஜய போர்க்கப்பல் இலங்கை கடற்படை சேவையில் நேற்று இணைக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தியபூர்வ நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று இடம்பெற்றது. ஒரு கப்பலை நாட்டிற்கு கொண்டு வருவதற்காக இலங்கை கடற்படை குழுவானது இதுவரை மேற்கொண்ட மிக நீண்ட பயணமாகவும் பனாமா கால்வாயினூடாக இலங்கை கடற்படை மேற்கொண்ட முதலாவது பயணமாகவும் இது அமைந்திருந்தது. மேரிலாந்தின் பால்டிமோரிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க 12,000 கடல் மைல் தூரம் கொண்ட பயணத்தை தொடர்ந்து இலங்கையை வந்தடைந்த SLNS சமுத்திர விஜய கப்பல் படைத்துறை பணியில் உத்தியபூர்வமாக இணைத்துக் கொள்வதற்காக கொழும்பு துறைமுகத்தில் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் அமெரிக்க தூதரகத்தின் தூதரக விவகாரங்களுக்கான பொறுப்பாளர் ஜேன் கோவலும் இணைந்து கொண்டார். இக்கப்பலின் வருகையும் இது படைத்துறை பணியில் இணைத்துக் கொள்ளப்படுவதும் கடல்சார் பாதுகாப்பை பலப்படுத்துவதாகவும் முக்கிய வர்த்தக பாதைகளை பாதுகாப்பதற்காகவும் சுதந்திரமான திறந்த மற்றும் செழிப்பான ஒரு இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கு உதவி செய்வதற்காகவும் அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையில் காணப்படும் நீடித்த பங்காண்மையில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கின்றது. இக்கப்பலின் வருகையும் இது படைத்துறை பணியில் இணைத்துக் கொள்ளப்படுவதும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் KP அருண ஜெயசகர, பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயக்குந்தா, இலங்கை கடற்படையின் கட்டளை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பன்னாகொட, அமெரிக்க தூதரகத்தின் சிரேஷ்ட பாதுகாப்பு அதிகாரியும் பாதுகாப்பு ராஜதந்திர அலுவலருமான லெப்டினன்ட் கர்னல் மத்திவ் ஹவுஸ் ஆகியோருடன் ஏனைய அதிதிகளும் இவ்வைபவத்தில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானி பிரபாத் சந்திரஹீரத்திற்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையில் உள்ள வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க்-ஆண்ட்ரே பிரான்சுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இலங்கைக்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் இடையில் நிலவும் நீண்டகால மனிதாபிமான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது. நித்பா புயலுக்கு பின்னர் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு இணையாக மேற்கொள்ளப்படும் மறுசீரமைப்பு பணிகள் குறித்தும் 2025 டிசம்பர் முதல் 2026 ஏப்ரல் வரையிலான காலப்பகுதி உள்ளடக்கியதாக வெளியிடப்பட்ட மனிதாபிமான முன்னுரிமைகள் திட்டத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எவ்வாறு முன்னெடுக்கப்படும் என்பது குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதிகளான அஸ்ஸாம் பாக்கீர் மாக்கார், பகீஷ பெரேரா மற்றும் TCMNRT குரே ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி அனுர இலங்கையில் மீண்டும் ஒரு யுத்த சூழ்நிலை உருவாகாது என்று விடுதலை புலிகளை போன்ற ஆயுத இயக்கங்கள் மீள உருவாகும் வாய்ப்பில்லை என்றும் தெளிவாகவும் உறுதியாகவும் உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சில பாடல்கள் அல்லது கலை வெளிப்பாடுகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அவை ஆயுதத்தை உருவாக்குகின்றன என்று வாதிடுவது ஜதார்த்தத்திற்கு புறம்பான அணுகுமுறையாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் தனது உத்தியபூர்வ முகநூல் பக்கத்திலே இந்த விடயத்தை பதிவிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, கலை, இலக்கிய மற்றும் இசை என்பனவை மக்களின் வரலாறு, நினைவுகள், உணர்வுகள் மற்றும் அனுபவங்களை வெளிப்படுத்தும் சமூக பிரதிபலிப்புகள் ஆகும். அவற்றை குற்றம் சாட்டுவதற்கு பதிலாக அவை தோன்றுவதற்கான சமூக மற்றும் அரசியல் பின்னணியை புரிந்து கொள்வதே முக்கியமானதாகும் என்று ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார். அத்துடன் தமிழ் மக்கள் இன்னும் பல தீர்க்கப்படாத பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். காணாமலாக்கப்பட்டோர், அரசியல் அதிகார பகிர்வு, பொருளாதார முன்னேற்றம், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல விடயங்களில் நியாயமான தீர்வுகள் தேவைப்படுகின்றன. இவ்வாறான அடிப்படை பிரச்சினைகள் முழுமையாக தீர்க்கப்படாத வரை மக்களின் உணர்வுகள், நினைவுகள் மற்றும் அவற்றின் கலை வெளிப்பாடுகள் தொடர்ந்து வெளிப்படுவது இயல்பான ஒன்றாகும். எனவே இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தையும் பரஸ்பர புரிதலையும் வலுப்படுத்தும் நோக்கில் எந்த ஒரு தரப்பினரும் தேவையற்ற சர்ச்சைகள் அல்லது உணர்ச்சி தூண்டல்களை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் மக்களின் உண்மையான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் பணிகளில் கவனம் செலுத்துவது காலத்தின் தேவையாகும். அதுவே நிலையான சமாதானத்திற்கும் தேசிய ஒற்றுமைக்கும் வழிவகுக்கும் என குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வலிவடக்கு மயிலொட்டி பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி காணி உரிமையாளர்கள் காங்கேசன்துறை தொண்டைமன்னாறு வீதியின் அருகே ராணுவத்தினரின் கமாண்டோ பங்களா முன்பாக இன்று 7வது வெள்ளிக்கிழமை கவனஈர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இவ்வாறு மக்களால் தமது காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி நடைபெற்ற கவனஈர்ப்பு நடவடிக்கையில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் பங்கு பெற்றிருந்தனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வலிவடக்கில்
249, 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவை சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத கால பகுதியில் அவர்களது சொந்த இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அப்போது உயர் பாதுகாப்பு வளையமாக காணப்படுகிறது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் அப்பகுதிகளிலிருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வளையமாகவே காணப்படுகிறது. இந்நிலையில் தமது 651 ஏக்கர் வரையிலான காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையில் காணிகள் விடுவிக்கப்படவில்லை. இத்தகைய சூழலில் தமது காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் போராட்டங்களை முன்னெடுப்பதென காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்திருந்தனர். அதற்கமைய தமது காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி இன்றைய தினம் 7வது வெள்ளிக்கிழமையும் காணி உரிமையாளர்களால் அமைதி வழியில் கவனஈர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் விநியோக வலையமைப்பை நிறுத்துவதற்கு அரசாங்கத்திற்கு முடியுமாக இருந்தாலும் அதன் தேவையை நிறுத்துவது சமூகத்தின் பொறுப்பாகும். சிறையில் இருப்பவர்களில் பெரும்பான்மையானவர்கள் தங்களது ஆரம்ப சிறுவர் பருவம் தோல்வியடைந்தவர்களாகவும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்தார். சிறைச்சாலையில் உள்ள பெண் கைதிகளின் 5 வயதிற்குட்பட்ட பிள்ளைகளின் ஆரம்ப பருவ சிறுவர் அபிவிருத்திக்காக தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்கத்திற்கான அலுவலகத்தின் தலையீட்டுடன் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள ஆரம்ப சிறுவர் அபிவிருத்தி திட்டத்தை உத்தியபூர்வமாக ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு நேற்று கொழும்பு திபுரி கசாய பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் குறிப்பிடுகையில் சிறைச்சாலையில் இருக்கும் குற்றவாளிகள் புனர்வாழ்வு அளிக்கப்படுவதுடன் அவர்களின் அப்பாவி பிள்ளைகளின் சிறுவர் பருவத்தை பாதுகாப்பது எமது முதன்மையான பொறுப்பாகும். இது சட்ட ரீதியான கடமை மட்டுமல்ல, மனிதநேய மிக்கதொரு பொறுப்புமாகும். உங்களால் முன்னெடுக்கப்படும் இந்த செயல் காரணமாக இப்பிள்ளைகளின் முகங்களில் மலரும் புன்னகையானது நாளைய இலங்கை மிகவும் சிறந்த, மிகவும் நியாயமான, மிகவும் ஒற்றுமையான மற்றும் மிகவும் மனிதநேய மிக்கதொரு நாடாக மாறும் என்பதற்கான ஒரு நல்ல அறிகுறியாகவே நான் காண்கின்றேன். சிறைச்சாலைக்குள் தனது தாயுடன் இருக்கும் பிள்ளைகள் தவறு செய்பவர்கள் அல்ல. கலாசார அந்த பிள்ளைகளுக்கு ஆரம்ப பருவ சிறுவர் கல்வியை வழங்கும் போது பிள்ளையின் மத, கலாசார மற்றும் சமூக அடையாளங்கள் குறித்து அவதானம் செலுத்தப்பட வேண்டும். இந்த திட்டத்தை மிகவும் முக்கியமானதொரு திட்டமாக குறிப்பிட முடியும். இதனை ஏனைய சிறைச்சாலைகளுக்குள்ளும் நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுப்பது அவசியமாகும். சிறைச்சாலைக்குள் இருக்கும் பிள்ளைகளுக்கு ஒரு நட்புறவான சூழல் ஏற்படுத்தப்பட வேண்டும். மேலும் நாம் வெற்றியடைவது பெரிய சிறைச்சாலையை கட்டியெழுப்பும் நாளில் அல்ல, மாறாக சிறைச்சாலைகளை மூடிவிட்டு சிறைச்சாலையை ஒரு பாடசாலையாக மாற்றும் நாளிலாகும். அத்துடன் அண்மை காலமாக நாங்கள் பெருமளவில் போதைப் பொருட்களையும் போதைப் பொருள் வலையமைப்பு இயக்கும் நபர்களையும் கைது செய்து வருகின்றோம். இன்று போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு அரசு அனுசரணை இல்லை. சட்டங்களை உருவாக்க போதைப் பொருள் விநியோக வலையமைப்பை நிறுத்துவதற்கு அரசாங்கத்திற்கு முடியும். அதற்கான தேவையை நிறுத்துவது, தலையீடு செய்வது சமூகத்தின் பொறுப்பாகும். அதற்கான சமூகம் இதைவிட அதிகமாக தலையிட வேண்டும். மேலும் சிறைச்சாலை தொகுதிகள் காணப்படும் அதிகளவான நெரிசல் என்பது சுமார் 15-20 வருடங்களாக நிலவி வரும் ஒரு விடயமாகும். அதற்கு தீர்வாக தற்போதுள்ள சிறைச்சாலைகளின் இடவசதிகளை அதிகரிப்பதற்கு நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம். அத்துடன் விலைக்கடை சிறைச்சாலை அவ்விடத்திலிருந்து ஹொரண மில்லாவ பிரதேசத்திற்கு கொண்டு செல்வதற்கான வேலை திட்டமும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது என்றார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு கோட்டாபய ராஜபக்ச சம்பந்தப்பட்டுள்ளார் என்பது அநீதியான ஒரு பொய்யான குற்றச்சாட்டாகும். விசாரணை அதிகாரிகள் செய்வது அரசியலாகும் என முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்த கருத்துக்கள்: இதற்கு எப்போதாவது ஒரு நியாயமான தீர்ப்பு கிடைக்குமா? இதை முன்னெடுத்துச் செல்வதற்கு சாட்சியங்கள் இருக்க வேண்டும் அல்லவா? ஷானி அபேசகர் ஒருமுறை தனக்கு எதிரான வழக்கில் உயர் நீதிமன்றத்தில் சத்திய கடதாசியில் தான் முழுநேர அரசியல் செய்வதாகவும் என்பிபி கட்சியுடன் இணைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அவர் ஒரு அரசியல்வாதி. எனவே தற்போது அவர் காவல்துறையில் இருந்து முழுமையாக விலகி இருப்பதால் அவருக்கு அரசியல் செய்வதற்கு எவ்வித தடையும் இல்லை. அது சரி. அவ்வாறு அரசியலில் ஈடுபட்ட ஒரு நபர் தற்போது மீண்டும் அரசு சேவைக்குள் வந்து ஓய்வு பெற்றதன் பின்னர் மீண்டும் சிஐடி பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதாவது ஒரு அரசியல்வாதி காவல்துறையின் சிஐடி பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை வரலாற்றிலே இதுதான் முதல் தடவையாக நடந்துள்ளது. ஒரு பைத்தியக்காரத்தனம் இது. இப்போது ஓய்வு பெற்ற ஒரு காவல்துறை அதிகாரி அரசியல் செய்வது தப்பில்லை. ஆனால் அவர் ஒரு அரசியல்வாதியாக மாறிய பின்னர் மீண்டும் வந்து சிஐடியின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டால் அவரால் அந்த பணிகளை சுயாதீனமாக செய்ய முடியுமா? அப்படியானால் அவருக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்குமல்லவா? ஒரு அரசியல்வாதியால் சிஐடி பணிப்பாளராக வர முடியாது. இந்த விடயம் நீதிமன்றத்தில் இருப்பதால் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று குறிப்பிட்டிருந்தார்.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தூக்கிலிடப்படாவிட்டால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் நாட்டை கட்டி எழுப்பியுள்ளது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சரத் பொன்சேகா மேற்குறித்த கருத்தை வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உட்பட இந்த அரசாங்கம் எவ்வளவுதான் பெருமை அடித்துக் கொண்டாலும் மஹிந்த ராஜபக்சவுக்கு தண்டனை வழங்கப்படாவிட்டால் தற்போதைய அரசாங்கம் இந்த நாட்டை கட்டி எழுப்பியுள்ளார்களா என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த நாட்டிற்கான கடமையும் சேவையும் நிறைவேற்ற வேண்டும். இந்த அரசாங்க மக்களுக்கு சேவை செய்யும் தனது கடமையை அதனை நிறைவேற்றும் நாளில் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. நாங்கள் அதிகாரத்தில் இல்லாவிட்டாலும் உண்மையை பேச நாங்கள் அஞ்ச மாட்டோம். 24 மணி நேரத்திற்குள் மஹிந்த ராஜபக்சவை கைது செய்யலாம். மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட வேண்டிய தண்டனை அவர் தூக்கிலிடப்படுவதுதான் என்று ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் 300 உயிர்கள் பலியாகி 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த துயரத்தை மறைத்து பிணை பெறுவதற்காக சிறைசாலை தற்போது மன அழுத்தம் மற்றும் தற்கொலை எண்ணம் இருப்பதாக கூறி வருவதானது மிகவும் விசித்திரமான மற்றும் வேடிக்கையான நாடகமாகும் என மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் வசந்த முதலிகே சுட்டிக்காட்டினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மன்னாரில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 2022ஆம் ஆண்டு போராட்டத்தின் பின்னர் எங்களை போன்றவர்கள் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு எவ்வித அடிப்படை வசதிகளுமின்றி இருண்ட அறைகளில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த போது அவர்கள் எமக்கு வழங்கிய சித்திரவதைகள் கொஞ்ச நஞ்சமல்ல. ஆனால் இன்று சிறைசாலை போன்றவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வசதிகளுக்கு மத்தியில் பிணை பெறுவதற்காக இவ்வாறு போலியான கூக்குரல்களை இடுவது அரசியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசியல்வாதிகள் தங்களின் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக எவ்வாறு பாதுகாப்பு படையினரை பகடை காய்களாக பயன்படுத்துகின்றார்கள் என்பதை இந்த நாடு நன்கறியும். கடந்த காலங்களில் பல போலீஸ் மா அதிபர்கள், புலனாய்வு பிரிவு பிரதானிகள் மற்றும் பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரிகள் சிறை செல்ல நேர்ந்தமைக்கு அரசியல்வாதிகளின் திட்டங்களுக்கு பின்னால் அவர்கள் செயற்பட்டமையே பிரதான காரணமாகும். மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டபய ராஜபக்ச தரப்பினரை ஆட்சியில் அமர்த்துவதற்காக சிறைசாலை போன்றவர்கள் முன்னெடுத்த அரசியல் விளையாட்டுகளின் விளைவையே இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என மக்கள் சந்தேகிக்கின்றனர். தற்பொழுது சிறைசாலையிடம் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளின் ஊடாக உண்மைகள் வெளிவரத் தொடங்கியுள்ளன. விசாரணைகள் தீவிரமடைந்து தகவல்கள் வெளிவரும் போது ராஜபக்ச முகாமினர் அச்சமடைகின்றார்கள். சிறைசாலையின் நடவடிக்கைகள் குறித்து விசாரணை நடத்தப்படும் போது நாமல் ராஜபக்ச ஏன் இவ்வளவு தூரம் பதற்றம் அடைகிறார்? இவர்களுக்கும் சிறைசாலையின் அரசியல் விளையாட்டுகளுக்கும் இடையில் உள்ள நெருங்கிய தொடர்பை இந்த நடவடிக்கைகள் வெளிப்படுத்துகின்றன. சிறைசாலையிடமிருந்து வெளிவரும் தகவல்கள் ராஜபக்ச தரப்பினரின் அரசியல் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கியுள்ளன. எனவே இந்த விசாரணைகளை எந்த ஒரு தரப்பினரும் முடக்க முயற்சிக்க கூடாது. உண்மைகள் அனைத்தும் நாட்டு மக்களுக்கும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றார். உரிய தரநிலைகளுக்கு அமைய பராமரிக்கப்படாத முதியோர் இல்லங்கள் மற்றும் பராமரிப்பு நிலையங்களுக்கு எதிராக எதிர்காலத்தில் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பன்னீலகை தெரிவித்துள்ளார். முதியோர் பராமரிப்பு நிலையங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு தேவையான விதிமுறைகள் தற்போது தயாரிக்கப்பட்டு நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கான அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முதியோர் பராமரிப்பு நிலையங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு தேவையான விதிமுறைகள் தற்போது தயாரிக்கப்பட்டு நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கான அமைச்சரவையின் அங்கீகாரமும் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபைகளுடன் கலந்துரையாடி உடன்பாட்டை எட்டிய பின்னர் இந்த விதிமுறைகள் வர்த்தமானியில் வெளியிடப்பட உள்ளதாக அமைச்சர் மேலும் கூறினார். இதன்படி நாடளாவிய ரீதியில் இயங்கும் அனைத்து முதியோர் பராமரிப்பு நிலையங்களும் புதிய விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்பதுடன் பதிவு செய்யப்படாத அல்லது சட்டவிரோதமான இடங்களில் முதியோர்களை தங்க வைப்பதை தவிர்க்குமாறு பாதுகாவலர்களிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். முதியோர் இல்லங்களில் சிறு நிறுவனங்கள் மிகச்சிறந்த மட்டத்தில் பராமரிக்கப்பட்டு வந்த போதிலும் சில இடங்களில் போதிய வசதிகள், பாதுகாப்பு மற்றும் தேவையான ஊழியர்கள் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்தகைய தரமற்ற நிறுவனங்களை எதிர்காலத்தில் நடத்துவதற்கு அனுமதிக்கப் போவதில்லை என்றும் அது தொடர்பில் சட்டம் கடுமையாக அமுல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். இதேவேளை நாடளாவிய ரீதியில் சுமார் 455 பதிவு செய்யப்பட்ட முதியோர் இல்லங்கள் இயங்கி வருவதுடன் அரசாங்கத்தினால் நேரடியாக பராமரிக்கப்படும் முதியோர் பராமரிப்பு நிலையங்களின் எண்ணிக்கை 3 ஆகும் என்பதும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் அரசியல் தஞ்சம் கோரியுள்ள அசாத் மௌலானாவின் வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் அரசாங்கம் விசாரணைகளை மேற்கொள்கிறது. அரசியல் நோக்கத்தை இலக்காக கொண்டு செயற்படுவதால் உண்மை வெளிவராது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற மக்கள் குரல் அமைப்பின் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, அரசாங்கத்தின் பலவீனமான நிர்வாகத்தால் நாட்டு மக்கள் இன்று பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அரசாங்கத்தின் ஊழல்
ஊழல் மோசடிகளை சுட்டிக்காட்டும் எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் இன்று இலக்கு வைக்கப்படுகிறார்கள். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தற்போதைய பிரதான பேசுபொருளாக காணப்படுகிறது. வெளிநாட்டில் அரசியல் தஞ்சம் கோரியுள்ள அசாத் மௌலானாவின் வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் அரசாங்கம் விசாரணைகளை மேற்கொள்கிறது. அரசியல் நோக்கத்தை இலக்காக கொண்டு செயற்படுவதால் உண்மை வெளிவராது. அரசியல் பழிவாங்கல்களை இலக்காக கொண்டு தான் தற்போதைய விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. நீதிமன்றத்தின் மீது எமக்கு நம்பிக்கை உள்ளது. சகல நெருக்கடிகளுக்கும் நீதிமன்றம் ஊடாக நாங்கள் தீர்வு காண்போம். 2029 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் எமக்கும் இடையில் கடும் போட்டி நிலவும். சகல எதிர்க்கட்சிகளும் பொது நோக்கத்துடன் செயற்படுவது பாரியதொரு வெற்றியாகும் என்றார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் வெளிநாட்டு பயண கடவுச்சீட்டு முடக்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் நான் வெளியிட்ட கருத்து எவ்விதத்திலும் கௌரவமிக்க நீதிமன்றத்தை அவமதிக்கும் நோக்கம் கொண்டதல்ல. எனது கருத்தினால் எவருக்கேனும் மனவருத்தம் ஏற்பட்டிருந்தால் அதற்காக வருத்தம் தெரிவிக்கின்றேன் என நுகைகொட நாலந்தராம விகாரையின் விகாராதிபதி கலாநிதி தினியாவல பாலித தேரர் விசனம் வெளியிட்டுள்ளார். நுகைகொட நாலந்தராம விகாரையில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்து அதில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அங்கவர் மேலும் தெரிவிக்கையில், நேற்று முன்தினம் ஜூன் மாதம் 3ஆம் தேதி நுகைகொட நாலந்தராம விகாரையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வந்திருந்த ஊடகவியலாளர்கள் என்னிடம் பல்வேறு கேள்விகளை முன்வைத்தனர். அந்த சந்தர்ப்பத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் வெளிநாட்டு பயண கடவுச்சீட்டு முடக்கப்பட்டமை தொடர்பில் என்னிடம் வினவப்பட்டது. அந்த நேரத்தில் அந்த சம்பவம் மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றே நான் குறிப்பிட்டேன். நான் வெளியிட்ட அந்த கண்டனமானது கௌரவ நீதிமன்றத்தை அவமதிக்கும் நோக்கத்தில் அல்லது திட்டமிட்டு வெளியிடப்பட்ட ஒன்றல்ல. அது முற்றிலும் மனிதநேய மற்றும் மனிதாபிமான அடிப்படையில் முன்வைக்கப்பட்ட ஒரு கருத்தாகும். மேலும் அது நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவல்லது தீர்ப்பு என்பது அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு தெரிந்திருக்கவில்லை. நீதிமன்ற போதும் மதித்து நடக்கும் ஒரு பிக்குவாக இந்த விடயம் தொடர்பில் எனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்துக் கொள்வதுடன் இதுகுறித்து மன்னிப்பும் கோருகின்றேன். எனது கருத்தின் ஊடாக இந்த ஒரு நீதிமன்ற தீர்ப்பையோ அல்லது நீதிபதி ஒருவரின் செயற்பாட்டையோ விமர்சிக்கும் அல்லது சவாலுக்குட்படுத்தும் நோக்கம் எனக்கு இருக்கவில்லை. இருப்பினும் ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களின் ஊடாக எனது கருத்து பிள்ளையாக சித்தரிக்கப்பட்டு நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் காட்டப்படுவதை என்னால் அவதானிக்க முடிந்தது. எனவே அந்த விடயம் தொடர்பில் உரிய விளக்கத்தை அளிக்க வேண்டியது எனது கடமை என கருதுகின்றேன். நேற்று நான் வெளியிட்ட அந்த கருத்தை நான் மீள பெற்றுக் கொள்கிறேன். எனது வார்த்தைகளால் எவருக்கேனும் மனவருத்தமோ அல்லது அகௌரவமோ ஏற்பட்டிருக்கும் என்று கருதினால் அது குறித்து மீண்டும் எனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை தொடர்பு படுத்தி அவரை கைது செய்வதற்கான நாடகம் ஒன்றை அரசாங்கம் அரங்கேற்றுகிறது. அரசாங்கம் தமது இயலாமையை மறைக்கவும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை சரியாக கையாள முடியாமலும் ஊழல் குற்றச்சாட்டுகளிலிருந்து தப்பிக்கவும் மேற்கொள்ளும் திட்டமிட்ட நாடகங்களாகும் என கோட்டாபயவின் முன்னாள் செயலாளர் சுகீஸ்வர பண்டார சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டுள்ள வெளிநாட்டு பயணத்தடை மற்றும் தற்போதைய அரசியல் சூழலில் அரசாங்கம் முன்னெடுக்கும் திட்டமிட்ட செயற்பாடுகள் குறித்து ஆராய்வதற்காக ஒருங்கிணைந்த கூட்டு எதிர்க்கட்சியின் முக்கிய தலைவர்கள் மற்றும் மத தலைவர்கள் ஒன்றிணைந்து நுகைகொட நாலந்தராம விகாரை வளாகத்தில் நேற்று முன்தினம் விசேட கலந்துரையாடல் ஒன்றை நடத்தினர். இதன்போது சுகேஸ்வர பண்டார கருத்து தெரிவிக்கையில், புத்த சாசனம் என்பது பிக்குகள், பிக்குணிகள் மற்றும் உபாசகர்களை உள்ளடக்கிய ஒரு உன்னதமான அமைப்பாகும். மகா சங்கத்தினருக்கு ஏதேனும் அநீதி அல்லது நெருக்கடி ஏற்படும் பட்சத்தில் பௌத்த உபாசகர்கள் என்ற ரீதியில் நாம் அதில் தலையிட வேண்டியது எமது தார்மீக கடமையாகும். தற்போதைய அரசாங்கம் கொண்டுவரும் சட்டங்கள் மூலம் எமது சங்கத்தினரின் குரலை நசுக்கவும் சாசனத்தின் சொத்துக்களை கையகப்படுத்தவும் தலதா மாளிகை மற்றும் அட்டமஸ்தானம் போன்ற புனித இடங்களை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரவும் முயற்சிப்பது பாரிய ஆபத்தாகும். எனவேதான் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த பொது பிரச்சினை குறித்து கலந்துரையாடினோம். தற்போதைய ஆட்சியாளர்கள் தார்மீக நெறிகளை பின்பற்றுவதில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை தொடர்பு படுத்தி அவரை கைது செய்வதற்கான நாடகம் ஒன்றை அரசாங்கம் அரங்கேற்றுகிறது. இதற்காக பயன்படுத்தப்படும் ஆசாத் மௌலானா பல குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்ற ஒருவர் ஆவார். ஒருவரிடம் வாக்குமூலம் பெறுவது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பாரிய தவறு. இவரை தேடிச் சென்று வாக்குமூலம் பெற்றமை நீதித்துறைக்கு இழைக்கப்பட்ட அவமதிப்பாகும். இவரை கைது செய்து நாட்டுக்கு கொண்டு வந்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். ஆசாத் மௌலானா வழங்கியதாக கூறப்படும் எவ்வித ஆதாரங்களிலும் கோட்டாபய ராஜபக்சவின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. மேலும் முன்னைய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவும் ஆசாத் மௌலானாவின் கருத்துக்களில் அறிவியல் பூர்வமான உண்மைத்தன்மை இல்லை என்று தெளிவாக தெரிவித்துள்ளனர். அரசாங்கம் தமது இயலாமையை மறைக்கவும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை சரியாக கையாள முடியாமலும் ஊழல் குற்றச்சாட்டுகளிலிருந்து தப்பிக்கவும் மேற்கொள்ளும் திட்டமிட்ட நாடகங்களாகும். சுரேசாலை தற்போது போதிய அடிப்படை சுகாதார வசதிகள் அல்லது அமைதியான சூழல் வழங்கப்படவில்லை. அவர் கடும் மன அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளார். அவரது உயிருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு அப்போதைய அரசாங்கமே முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றார்.
தற்போதைய அரசாங்கம் நாட்டு மக்களை அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தினாலும் தவறான பொருளாதார முகாமைத்துவத்தினாலும் மிக மோசமான நிலைக்கு தள்ளியுள்ளது. எரிபொருள் விலை தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வருவதால் சாதாரண மக்கள் எதிர்காலத்தில் மாட்டு வண்டிகளில் பயணிக்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை ஏற்படும் என ஜனசெத பெரமுன கட்சியின் தலைவர் பத்ரமுல்ல சீலரத்ன தேரர் எச்சரித்துள்ளார். பத்ரமுல்லையில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சுபீட்சமான வாழ்வை எதிர்பார்த்து அதற்காக போராடி ஜனாதிபதி செயலகம் மற்றும் பாராளுமன்றத்தை நோக்கி சென்று மக்கள் தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தனர். ஆனால் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் நெருங்கும் நிலையிலும் மக்களுக்கு வழங்கிய எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. கடந்த அரசாங்கத்தில் இடம்பெற்ற பாரிய ஊழல் மோசடிகளையும் மண் கொள்ளைகளையும் ஒழிப்போம் என்று மேடைத்தோறும் முழங்கியவர்கள் இன்று எவரையும் தண்டிக்கவில்லை. மாறாக அனைவரையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் போக்கையே கொண்டுள்ளனர். இந்த அரசாங்கத்திற்கு மக்களுக்கு நிவாரணம் வழங்க விருப்பமில்லை, அதற்கான எண்ணமும் இல்லை. 1931 ஆண்டின் பௌத்த சாசன சட்டத்தை திருத்த இவர்கள் முற்படுகிறார்கள். இந்த சட்டத்தில் இப்போது என்ன திருத்தம் செய்ய வேண்டியுள்ளது? பௌத்த சாசனத்தை முழுமையாக அழித்து மகா சங்கத்தினரை அரசாங்கத்தின் அடிமைகளாக மாற்றிக்கொள்வதே இவர்களின் சூழ்ச்சி. இது புலம்பெயர் அமைப்புகளின் சதியா, அரசு சார்பற்ற நிறுவனக்காரர்களின் சதியா அல்லது அரசாங்கத்தின் சதியா என மக்கள் சிந்திக்க வேண்டும். அன்று இந்த அரசாங்கத்தை கொண்டு வருவதற்காக வீடு வீடாக சென்ற மகா சங்கத்தினர் இன்று மக்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? சில தேரர்கள் பணத்திற்கு அடிமையாகி அரசாங்கத்தின் அநீதிகளுக்கு துணை போகின்றார்கள். பௌத்த சாசனத்தை அழிப்பதற்கு இடமளிக்க வேண்டாம் என்று பௌத்த மக்களிடம் நான் மிகுந்த மரியாதையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நாட்டு மக்கள் டிட்பா போன்ற இயற்கை அனர்த்தங்களை சந்தித்த வேளைகளில் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட இந்த அரசாங்கம் செய்து கொடுக்கவில்லை. டீசல் விலை அதிகரிப்பால் பேருந்து கட்டணங்களை உயர்த்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. ஏழை மக்கள் ஒரு தேநீர் அருந்தக்கூட வழியில்லாத பேருந்தில் பயணிக்க கூட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இப்போதைய நிலைமை இப்படி என்றால் இன்னும் சில காலத்தில் வரலாற்றில் பயன்படுத்திய மாட்டு வண்டில்களில் தான் மக்கள் பயணிக்க நேரிடும். இந்த நிலையை நோக்கித்தான் அரசாங்கம் மக்களை கொண்டு செல்கிறது. அரசாங்கத்தின் மிக மோசமான அரசியல் நாடகங்களை குறிப்பாக இந்த மலசலகூட விவகாரத்தை பார்க்கும் போது அருவருப்பாக இருக்கின்றது. மக்கள் உங்களை நாட்டை ஆளவே தேர்ந்தெடுத்தனர், மலசலகூடங்களை கட்டி எழுப்ப அல்ல. பாராளுமன்ற உறுப்பினர் அம்பிகா போன்றவர்கள் மலசலகூடங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதையே பெரும் சாதனையாக கூறிக்கொண்டு திரிகின்றனர். மலசலகூடங்களை கட்ட ஒப்பந்ததாரர்கள் இருக்கின்றார்கள். அதற்கு நீங்கள் அடிக்கல் நாட்ட வேண்டிய அவசியம் என்ன? மக்களின் வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் சென்றவர்கள் இன்று மலசலகூடங்களின் உரிமையாளர்களாக மாறியுள்ளனர். மலசலகூடங்களின் துர்நாற்றம் இவர்களின் அரசியலிலும் வீசுகிறது. உங்களின் இந்த நடிப்பு திறன் மற்றும் மலசல கூட அரசியல் நாட்டுக்கு அவமானமாகும். மலசல கூடங்களுக்கு சென்று அடிக்கல் நாட்டுவதை நிறுத்திவிட்டு நாட்டை பொருளாதார ரீதியாக கட்டியெழுப்ப முடியாவிட்டால் தயவு செய்து பதவி விலகிச் செல்லுங்கள் என்றார். மன்னார் சவுத் பார் பகுதியில் நீண்ட காலமாக பராமரிப்பின்றி கைவிடப்பட்ட நிலையில் உள்ள மிக பழமையான கத்தோலிக்க ஆலயம் ஒன்றில் நேற்று முன்தினம் மர்ம நபர்கள் சிலர் புதையல் தோண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த ஆலயமானது எவ்வித முழுமையான கட்டுமானங்களுமின்றி முற்றிலும் சேதமடைந்த நிலையில் பல வருடங்களாக காணப்படுகிறது. பழமை வாய்ந்த இந்த ஆலய பகுதியிலேயே குறித்த சட்டவிரோத அகழ்வுச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவ இடத்தில் மர்ம நபர்கள் விட்டுச் சென்ற சில தடயங்களும் பொதுமக்களால் அவதானிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அகழ்வு இடம்பெற்ற பகுதியில் திருஷ்டி நூல்கள், கற்கள் மற்றும் பூஜைக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் சில பொருட்களும் காணப்படுவதாக நேரில் பார்த்த மக்கள் தெரிவித்தனர். இந்த ஆலயம் அமைந்துள்ள பகுதியானது அதிக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். புனித ஜோசப் வாஸ் முனிவர் இலங்கைக்கு முதன்முறையாக வருகை தந்த பகுதிக்கு மிக அருகிலே இந்த ஆலயம் அமைந்துள்ளது. எனினும் வரலாற்று சிறப்புமிக்க இப்பகுதியில் உள்ள குறித்த ஆலயம் நீண்ட காலமாக உரிய பராமரிப்பின்றி கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் பழமையான ஆலயத்தில் இடம்பெற்ற இந்த சட்டவிரோத புதையல் அகழ்வு முயற்சி தொடர்பில் அப்பகுதி மக்களால் போலீசாருக்கு உடனடியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் போலீசார் இதுவரை சம்பவ இடத்திற்கு வருகை தரவில்லை எனவும் இவ்விடயம் தொடர்பில் சட்ட நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை எனவும் மக்கள் கடும் விசனத்துடன் சுட்டிக்காட்டுகின்றனர். வரலாற்று சின்னங்கள் அளிக்கப்படுவதையும் சட்டவிரோத புதியல் அகழ்வுகளையும் தடுக்க உரிய அதிகாரிகள் உடனடியாக செயற்பட்டு தகுந்த விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேசிகள் முடிகிறது நூல் தான் காவல் பண்ணியிருக்கேன். இருக்கு கால்வாட் ரோட். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ அவரை விட்டுலாம். விமலிங்க
நாங்கள் காலம் அறிவிச்சாச்சு இது ஆனால் இன்னும் ஒருத்தர் வந்து பாருங்க இல்லை போட்ட மீனெல்லாம் சாப்பிட்டு பழைய கோயில்